காரைக்குடியில எங்க அண்ணன் சீமானின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. ரீல்ஸ் போடுறவன்லாம் எம்எல்ஏ கேண்டிடேட்டா இல்லங்க. ரூல்ஸ் போடுறவங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கணும். அப்படின்னு என்னென்னமோ டயலாக்லாம் பேசிச்சுங்க நம்ம தம்பி சாட்டை முருகன். அது மட்டுமா? எங்க அண்ணன் சீமான் சட்டசபைக்கு போனா என்ன நடக்கும் தெரியுமா? அப்படின்னுச்சு. கடைசியில வந்து பார்த்தாங்க காரைக்குடி மக்கள். சீமான் சட்டசபைக்கு போனா என்ன ஆகுமோன்னு பயந்து 30,793 வாக்குகள் போட்டு, கடைசியில அவ்வளோ வாக்குகள் போட்டும் சீமான் வந்து டெபாசிட்ட இழந்துட்டார். அவர் மட்டும் இன்னும் ஒரு 10,000, 15,000 ஓட்டு வாங்கி அழகா வெற்றி பெற்றிருப்பாரு. அல்லது டெபாசிட்டையாவது வாங்கியிருப்பார். இந்த தம்பி சாட்டை முருகன் பேசுனதுல டெபாசிட்டே இழந்துட்டார். ஆனா ஒண்ணுங்க, நம்ம தம்பி சாட்டை முருகன் நடக்கிறதுக்கு எதிர்மறையா பேசுதா? இல்ல இது பேசுறதுக்கு எதிர்மறையா நடக்குதா? அப்படின்னு தெரியல.